எவ்வளோ வேலை செஞ்சாலும் எந்த முதலாளிக்குமே வேலை செய்யணும்னு ஒத்துக்க மாட்டேங்க. உங்க கூட வேலை செய்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம் இல்லை பண்ணையத்தில் இருக்கிற ஆளுக்கு சொல்ல பாரு. மூடிக்கிட்டு வேலையை பாருடா. ஓ பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்துட்டிங்களா? இங்கே நிறைய வாங்கியிருக்கலாட்டு இருக்குதா? ஓ கணக்கு எப்பவும் போய் சம்பளம் போடுறேன்னு சொல்லி எழுதிட்டு ஏமாத்திட்டு இருப்பீங்களோ, போய் அதையும் ஏமாத்து போ. சரிங்க. வேலையை பாருடா. ஓ பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்தாச்சா? அடி நிறையா வாங்கியிருப்ப போல இருக்கு. இன்னைக்கு சமத்தி அடியா நினச்சேன். எப்போ பார்த்தாலும் என் குடும்பத்தை எவத்தாலுமே பேசணும் உனக்கு தூக்கமே வராதில்ல. எங்கள் அப்பனுக்கு நான் ஒத்த பொட்ட பிள்ளை. ஏன் செய்ய தெரியுமா? எங்கள் அப்பனோட போகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் எடுத்து செஞ்சுட்டு. ஆமாடி, உங்கள் அப்பனுக்கு அப்புறம் நீ போகிறங்கிற, உனக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களை அனுப்ப மாட்டோம். என்ன நிச்சயம்? ஓகே, கருப்பனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அந்த கருப்பன் உன் தம்பி ரூபத்தில் வந்து என்னை காப்பாற்றணும் தெரியுமா உனக்கு? யார் நீவ? அவன் எப்போ பார்த்தாலும் சின்ன வயசுலேருந்து கை கால் உடைக்கிற வேலையை தான் இருக்கிறான். கருப்பன் தானே கருப்பேன். போய் வீட்டில் வேலையை பாடி ஓடி. நான் கூட உன்னை பொறுத்தவரையும் உன் தம்பி சின்ன வயசுலேருந்து அடாவதிக்கு போனவடா இருப்பான். என்னை பொறுத்தவரையும் என் கருப்பன் தான் என்னை காப்பாற்றினா நான் நம்பிட்டு இருக்கேன். உன் நம்பிக்கை உனக்கு, என் நம்பிக்கை எனக்கு. எப்போ பார்த்தாலும் அந்த கருப்பு சாமியை விட்டு தர மாட்டிய? சரி சரி, போய் சாப்பாடு ரெடி பண்ணு, பசிக்குது. ஓடி. ஏமாத்தினது போதும், சாப்பிடலாம். கருப்பஞ்சோறு போடுறான், கருப்பஞ்சோறு போடுறான், போட. ஏன் இன்னும் இந்த காட்டை ஓட்டாமல் வச்சுருக்க? அந்த ட்ரக்காரனை வரலையா? இப்போ பாடுறா, ஏன் அந்த ட்ரக்காரனை வர சொல்லி இந்த காட்டெல்லாம் மலான்னு ஓட்டி எல்லாம் வைக்கிறது? ஏன்னா நாங்கள் பண்ணைக்காரன் தான் அங்கேயும் இங்கேயும் போயிடும்னா ஆளுக்காரங்க நீங்களெல்லாம் இருந்து பார்த்துக்கிறது இல்லையா? மலான வர சொல்லி இதெல்லாம் ஓட்டுங்க எல்லாம் வச்சிரு. ஆக்ஷன். ஐயா, நீ காலைல நேரம் எந்திரிக்கிறீங்க, காலைல நேரமாக போயிட்டு பொழுது 6 மணிக்கு வர்றீங்க. நாங்கள் நேரமாக எந்திரிச்சு சுசாப்பான்னு சோறு திங்காமல் காட்டுற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார முடியல. அவ்வளோ வேலை பெண்ட் எடுக்குது. நாங்கள் மட்டும் என்ன ஐயா பண்ணிட்டோம்? உசுரை வாங்குறீங்களா ஐயா? எங்களாம் கொஞ்சம் நினச்சி பார்க்குறதே இல்லை. சரிடா, நீங்கள்லாம் இருக்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள்லாம் உங்கள்கிட்ட பொறுப்பாக படித்து நாங்கள் அங்கேயும் வெளியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். ஏதோ வாங்குகிற சம்பளத்துக்கு கொஞ்சம் மனசாட்சியோடு வேலை செய்யுங்கடா. நாங்களும் வருஷம் கண்டா ஏதோ உங்கள் குடும்பத்துக்கு நல்லது கிட்ட செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் நம்மளை மாதிரி மனசு வச்சு நல்லா வயக்காட்டில் வயலில் வேலை செய்யுங்கடா. அவ்வளோதான். ஐயா, நீலாம் மனுஷனாயா? காலிலிருந்து வேலை செஞ்சு உசப்பான்னு உட்கார முடியல. எப்போத்தெல்லாம் வவ்னு பேசிக்கிட்டே இருக்கிற. அதே சிரிச்சு முகத்தோடு பேசியிருக்கிற வேலை ஆளுங்கள்கிட்ட ஒரு நாளும் பேசுனதில்லையா? இப்படியே தான் அந்த பண்ணக்காரங்களே திருந்தவே மாட்டீங்க. இங்கே பாடுறா, ஒன்றை சொல்லி குத்தமில்லை, எல்லாம் என் பொண்டாட்டி இருக்கால அவளை சொல்லணும். அவள் கொடுக்குற செல்லம். பண்ணைக்காரர் பாசமாலினாலும் பண்ணைக்காரிச்சு பாசமாக இருக்குல்ல, அது போதும் எனக்கு. எல்லாம் என் வீட்டுக்காரி கொடுக்குற செல்லண்டா உனக்கு. உனக்கெல்லாம் எவ்வளோ எகத்தாலும் இரு இரு. என்ன நடக்குது? ஒண்ணு இல்லையே. என்ன நடக்கியா? ஒண்ணு இல்லையே. என்ன பண்ண? என்னையா பண்ணிட்டு இருக்கிற? என்ன நடக்குதுங்க? என்னையா நடக்குது? ஆமா. என்ன நடக்குது? ஆமா. எதுக்கு அடிச்ச? எதுக்கு? அங்க களை வெட்ட அந்த பொம்பளை 4 பேர் லுக் விட்டுட்டு இருக்கிற. நீ லுக்கு என்ன? நீ மரமா சாஞ்சி நின்றுட்டு இருக்கிறியா? உனக்கு யாரு சொன்னா? யார் சொன்னாடா? இவன் தான் சொன்னான். ஐயோ, கள்ளக்காட்டில் சாஞ்சிட்டு இருக்கிறதும் நெல்லங்காட்டுக்கு சாஞ்சிட்டு இருக்கிறதும் நீ என்ன பண்ற? உன் தொம்பி இருக்காங்க, தொம்பி, அவன் என்ன பண்றான்? நான் 2 பெத்து வச்சிருக்கேன் தருதலை, அது என்ன பண்ணுது? அதுக்கெல்லாம் எனக்கு வேவு பார்க்கறதுக்கு இவனை தான் வச்சிருக்கிறேன். ஏண்டா டேய், எல்லாம் நீ பண்ணுற வேலை தானே. இரு, என் தம்பி வரட்டும், அவங்கிட்ட சொல்லி உன்னை 2 முதிக்க சொல்கிறேன். யோ, உன் தொம்பி சூற புளி அப்படியே வந்து பாஞ்சிருவான். சோத்துக்கு வீட்டுக்கு தாண்டி வரணும். 2 பேத்துக்கு வசத்தை வைக்கிறவா?
எங்கள் அப்பா ஒரு நாட்டாமை. ஏன்னா நாட்டாமைக்கு மவளா பிறந்தோம், நான் ஒரு நாட்டாமை. இதையெல்லாம் இவ்வளோ வக்கனமாக பேசுகிற, பஞ்சாயத்துக்கு மட்டும் போனால் கோட்டை விட்டு மூக்குலையும் வாங்கி ரத்தம் வாங்கிலாம் குத்து வாங்கிட்டு வா. பேச்சப்பாரு, லொல்லப்பாரு, ஏகத்தாளத்தைப்பாரு, தீமுறப்பாரு, முறப்பாரு. ஏய் செல்ல குடுறா, இந்த ஆளையெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு நோக்கினாதான் சரி வரும். வாயா, ஏய் போய் வேலை பாடா. ஏய் இப்போ நான் வந்து வச்சுக்கிறேன்டா. ஏய் வாயா.